மீர்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஜக்குன்னு பேர் கொண்ட ஒரு பிச்சைக்காரர் இருந்தாரு. ஜக்குக்கு 2 பசங்க, ராஜு அப்புறம் மினி. அப்பா, நாம முன்னாடில இருந்தே ஏழைங்க தானப்பா? இல்லப்பா கண்ணா, முன்னாடியிலிருந்து நம்ம ஏழைங்க கிடையாது. என்னுடைய அப்பா, அதாவது உன்னுடைய தாத்தா, ஒரு செழிப்பான நபர். அவருக்கு காட்டுல ஒரு முறை பன்னீர் வீடு கிடைச்சது. அந்த வீட்டில இருந்து எவ்வளவுதான் பன்னீர் எடுத்தாலும் எங்க அப்பா அந்த மாய வீட்டிலிருந்து நிறைய பன்னீரை எடுத்து பக்கத்து கிராமங்கள்ல எல்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த பன்னீர் வியாபாரம் செஞ்சு எங்க அப்பா பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா ஒரு நாள் கிராமத்து தலைவர் கபீர் சிங்குக்கு அந்த மாய பன்னீர் வீடை பத்தி தெரிஞ்சு போச்சு. உபேந்தர், உனக்கு காட்டுல ஒரு மாய பன்னீர் வீடு கிடைச்சதா நான் கேள்விப்பட்டேன். ஆமாங்க தலைவரே, கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக முடிஞ்சது. அப்புறம் சொத்து விஷயத்துல நான் உன்னை விட கொஞ்ச நாள்ல முன்னேறி போயிடுவேன். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா டைரியிலையும் நான் தான் பன்னீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் என்னுடைய உரிமை இருக்கு. நீ எனக்கு தெரிவிக்காம மாய பன்னீர் மூலமா நிறைய சம்பாதிச்சிருக்க. அதனால இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த தலைவர் அப்பா கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு. அப்புறம் அவரை இந்த கிராமத்தை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு. அப்புறம் என்னுடைய அப்பா இந்த கிராமத்தை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே வேலை கொடுக்கவே இல்லை. அப்புறம் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தாரு. அன்னிலிருந்து தான் நாம ஏழைகளா இருக்கோம். ஏன்பா, அந்த பன்னீர் வீடு இன்னமும் அந்த காட்டுக்குள்ள தான் இருக்கா? இல்லப்பா, அந்த பன்னீர் வீட்டை பத்தி இது வரைக்கும் ஒன்றும் தெரியல. தலைவர் அந்த பன்னீர் வீட்டில இருந்து பன்னீர் எடுக்க போனப்ப அந்த வீடே மறைஞ்சு போச்சு. அப்பத்துல இருந்து அந்த பன்னீர் வீடை பத்தி எதுவுமே தெரியல. ஒவ்வொரு சமயத்துல ஜக்குவோட குடும்ப நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அப்பா, இன்னைக்கு ராஜுவுக்கு உடம்பு சரியில்லை. நாங்க 2 பேரும் 2 நாளா எதுவுமே சாப்பிடலப்பா. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வாங்க. சரிடா கண்ணா, நான் யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரேம்மா. அன்னைக்கு கிராமத்துல வீடு வீடா ஜக்கு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு யாருமே எதுவும் கொடுக்கல. ஜக்கு அந்த தலைவர் வீட்டுக்கு போனப்ப அப்பதான் ஜக்குவுக்கு அவங்க வீட்டுக்குள்ள இருந்து நல்ல சுட சுட பரோட்டாவோட வாசனை வந்தது. தலைவரையா, கொஞ்சம் கதவை தரங்களேன். நான் தான் ஜக்கு வந்திருக்கேன். என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, பசியோட இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கய்யா. ஜக்கோ, மறுபடியும் நீங்க வந்துட்டியா? இங்க இருந்து ஒழுங்கா போயிடு, இல்லைன்னா என்னுடைய வேலைக்காரங்களை கூப்பிட்டு உன்னை கழுத்தை பிடிச்சி தள்ளிட சொல்லிடுவேன். உன்னை இந்த கிராமத்துல இருக்க விட்டனே, அதுவே என்னுடைய பெருந்தன்மை நினைச்சுக்கோ. தலைவர் தன்னோட வீட்டு வேலையாட்களை அனுப்புறதுக்குள்ள ஜக்கு ரோட்ல ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தலைவர் தன்னோட வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டு தன்னோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஜக்கு யோசிச்சாரு, தன்னோட குழந்தைங்களுக்காக சாப்பாட்டை திருடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. சுவர் ஏறி குதிச்சு ஜக்கு தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அவர் 5-6 பரோட்டாவை திருடிக்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்தாரு. அன்னைக்கு அந்த பரோட்டாவை ஜக்குவோட குடும்பம் வயிறார சாப்பிட்டுச்சுங்க. மத்தியான நேரத்துல கிராமமே வெறிச்சோடு போய் இருந்தப்ப ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஜக்குவோட வீட்டு கதவை உடைச்சிட்டாங்க. ஜக்குவும் அவரோட குழந்தைங்களும் பயந்து போய் நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாசல்ல தலைவரும் அப்புறம் அவருடைய ஆட்களும் கையில கம்போடு நின்றுட்டு இருந்தாங்க. ஜக்கு, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சா? நீ என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு திருடி இருக்க. நீ செஞ்ச வேலை எல்லாத்தையும் நான் சிசிடிவி கேமரால பார்த்துட்டேன். ஏய், 2 பேரும் போய் ஜக்குவை நல்லா அடிச்சு வெளுத்துங்க. இவங்க 3 பேரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்துங்க. இப்படி சொல்லிட்டு தலைவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. தலைவரோட ஆட்கள் ஜக்குவை ரொம்ப மோசமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ராஜுவுக்கும் மினிக்கும் தன்னோட அப்பா இந்த மாதிரி அடி வாங்கறத பார்க்க முடியல. 2 பேரும் அவங்கவுங்க உண்டிகோலை எடுத்தாங்க. தலைவரோட ஆட்களோட தலையில உண்டியல்ல கல்லை வச்சு அடிச்சாங்க. 2 பேரும் அவங்க நெத்தியில கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டாங்க. அடிச்சிட்டாங்கப்பா. அப்பா, சீக்கிரம் வாங்க, ஓடி போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் காட்டை நோக்கி ஓடினாங்க. தலைவரோட 2 ஆட்களும் அவங்க பின்னாடியே ஓடினாங்க. ஜக்கு, நீ எது வரைக்கும் ஓடுறான்னு பாக்குறோம்.
உன்னையும் உன் பசங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். தலைவரோட அந்த ஆட்கள் 2 பேரும் அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அவங்க பின்னாடி அவங்கள துரத்திக்கிட்டு போனாங்க. கடைசியில இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேப்பா. இப்ப என்ன பண்றது? ஜக்கு என்ன நினைச்சாருன்னா, அவரும் அவங்க பிள்ளைங்களும் அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாதுன்னு நினைச்சாரு. அப்பதான் திடீர்னு ஜக்குவுக்கும் அவரோட பசங்களுக்கும் பன்னீர் வீடு அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சது. 3 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. தலைவரோட ஆட்கள் 2 பேரும் அந்த பன்னீர் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி அந்த பன்னீர் வீடு மறைஞ்சிடுச்சு. பன்னீர் வீட்டுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாய வீட்டுக்குள்ள இருந்து உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு பன்னீரை எடுத்துக்கலாம். நீ அந்த பழைய பன்னீர் வீடு தானா? என் அப்பாவுக்கு கிடைச்ச அதே வீடா? ஆமா, நான் அதேதான். நான் உங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் மூலமா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் வெளியில காட்டாதேன்னு. அப்படி என்னை பத்தி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன்னு சொன்னேன். ஆனா உங்க அப்பா நான் சொன்னதை கேட்கவே இல்லை. கடைசியில் அந்த ஊர் தலைவருக்கு என்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. வேற வழி இல்லாம நானும் மறைய வேண்டியதாயிடுச்சு. உங்க அப்பா செஞ்ச அதே தப்ப தயவு செஞ்சு நீங்களும் செஞ்சிடாதீங்க. மாட்டேன். அந்த மாதிரி தப்ப நான் நிச்சயமா செய்ய மாட்டேன். அப்புறம் உன்னை பத்தி நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஒருவேளை யாருக்கும் சொல்லாம உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த கவலையை விடு, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் முன்னாடி ஜக்குவும் அவரோட பசங்களும் வயிறார பன்னீரை சாப்பிட்டாங்க. பன்னீர் ரொம்ப சுவையா இருக்குங்கப்பா. அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலா ஃப்ளேவர் கொண்ட ஐஸ்கிரீமை பாலில் போட்டு சாப்பிட்றாம இருக்கு. குழந்தைங்களா, நாளையில இருந்து நாம போய் பன்னீர் விற்கலாம். ஆனா நாம கண்ணு முன்னு தெரியாம வியாபாரம் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் நாம வியாபாரம் பண்ணணும். அங்க தலைவர் கோவத்துல பைத்தியமாக இருந்தாரு. நீங்க 2 பேரும் என்னுடைய பேரை மண்ணோட மண்ணாக்கிட்டீங்க. 2 பேரும் நல்லா அடி வாங்கி இங்க வந்திருக்கீங்க. கேட்டா சொல்றீங்க அவங்க 3 பேரும் காட்டுல திடீர்னு காணாம போயிட்டாங்கன்னு. இப்போ நான் ரங்காவையும் முன்னாவையும் அனுப்ப வேண்டியதா இருக்கு. தலைவர் அவரோட ஆட்களை காட்டுக்கு வெளியில காவல் காக்க வச்சாரு. தலைவரோட ஆட்கள் பார்த்தாங்க, அதாவது ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தினமும் பன்னீரை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு விற்க போறாங்க. அவங்க இந்த விஷயத்த தலைவர்கிட்ட போய் சொன்னாங்க. போன தடவை அந்த பன்னீர் வீடு எப்போ எங்க மறைஞ்சதுன்னு தெரியல. இந்த முறை என்ன ஆனாலும் சரி, அது எனக்கு வேணும். மறுநாள் ஜக்குவோட குடும்பம் காட்டை விட்டு வெளியே வந்தபோது தலைவர் அவங்கள பிடிச்சிட்டாரு. அப்புறம் 3 பேரோட கையையும் கட்டிட்டாரு. இப்ப நீங்க யாரும் எதுவும் பேசாம என்ன அந்த பன்னீர் வீட்டு வரைக்கும் கூட்டிட்டு போங்க. அப்புறம் நான் உங்களை பண்ற விதம் இருக்கே, அப்புறம் உங்க முகத்தையே நீங்க அடையாளம் கண்டுக்க முடியாது. ஜக்கு, ராஜு அப்புறம் மினி தலைவரை மணிக்கணக்கா சுத்த வச்சாங்க. ஆனா அந்த பன்னீர் வீடு இருக்கிற இடத்துக்கு அவங்க போவே இல்லை. ஜக்கு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அநேகமா நீ என்கிட்ட தந்திரங்கள் பண்றன்னு நினைக்கிறேன். வேலையாட்களே, இவனுடைய குழந்தைங்களை ஆழமான கணத்துக்குள்ள தூக்கி போடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாதீங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். கடைசியில ஜக்கு தலைவரை பன்னீர் வீட்டுக்கு கொண்டு போனாரு. அப்போ இதுதான் பன்னீர் வீடா? இங்க பாருங்க, அவங்க 3 பேரையும் மரத்துல கட்டி போடுங்க. நான் பன்னீர் வீட்டுக்குள்ள போய் சுத்தி பார்க்க போறேன். 3 பேரும் உள்ள போன உடனே எக்கச்சக்கமான பன்னீர் அவங்க மேல விழுந்துடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் அந்த பன்னீருக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க, யாராவது என்ன வெளியில எடுங்க. என்னால மூச்சு விட முடியல, என் மூச்சு நின்னுடும் போல இருக்கு. இங்க பாரு தலைவரே, முதல்ல எனக்கு வாக்கு கொடு. இனிமே ஜக்குவோட குடும்பத்தை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லு. அப்புறம் நீ என்ன எப்பவும் தேடவே கூடாது. சரி சரி, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் ஜக்குவ மட்டும் இல்ல, கிராமத்து ஜனங்க யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். என்ன காப்பாத்துங்க. அப்ப தலைவர் மேல விழுந்திருந்த அந்த பன்னீர் காணாம போயிடுச்சு. தலைவரும் அவரோட ஆட்களும் ஜக்கு, மினி, ராஜுவோட கட்டை அழுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டை நோக்கி ஓடினாங்க. கோமதி நகருங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க ரொம்பவே சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. காலம் மாறி போயிடுச்சு. ஜனங்க புது புது டெக்னாலஜிஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கோமதி நகர்ல இருக்கிற ஜனங்க மட்டும்
அதாவது பழைய வாழ்க்கை முறைகள் தான் ரொம்பவே நல்லதுன்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தாதான் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும்னு அவங்க எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. இதே நேரத்துல ககன் தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு கோமதி நகருக்கு வந்தாரு. அவங்களுக்கு இந்த ஊர்ல அவங்களோட முன்னோர்களோட ஒரு சின்ன நிலம் இருக்கு. இங்க வந்து இந்த இடத்த பார்க்கும்போது நாம இதுக்கு முன்னாடி இருந்தோம்ல அந்த இடமே நல்லா இருக்கு போலயே. இந்த இடத்துல ஜனங்களுக்கு ஸ்மார்ட் போன் இல்ல, டிவி பத்தியும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு இப்போவே பயமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் வேற வாங்கணும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா நாம பழைய வீட்டுக்கே போயிடலாங்க. இல்ல, நம்ம அப்படி பண்றது இல்ல. இங்கே இருந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு நம்ம இங்க இருந்துதான் ஆகணும். வா வா, கோமதி நகரத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க யாருமே வரமாட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த வீடும் நிலமும் அப்படியே இருந்துரும்னு நான் நினைச்சேன். அட தலைவரே, நான் உங்களை சின்ன வயசுல எப்படி பார்த்தேனோ நீங்க எப்பவும் கூட அப்படியே இருக்கீங்க. சின்ன வயசுல பார்த்தது நான் இப்பதான் உங்களை மறுபடியும் பாக்குறேன். எனக்கு உன்னையும் உன்னோட குடும்பத்தையும் சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. வா, நீங்க வந்துட்டீங்க. விவசாயத்தை நீங்க ஆரம்பிங்க. விவசாயம் பண்ணி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கோங்க. என்ன மன்னிச்சிடுங்க, நான் விவசாயமெல்லாம் இப்ப பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னாடி நான் நகரத்துல ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டே இருந்தேன். ஐஸ்கிரீம் வித்து நானும் என்னோட குடும்பம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம். ஆனா நகரத்துல வந்த அந்த நோய் அப்புறம் காசு பிரச்சனையால நாங்க இங்க கோமதி நகரத்துக்கு வந்தோம். ஐஸ்கிரீம்னா என்ன, அது என்னன்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுப்பா. என்னால முடிஞ்சிச்சுன்னா அத பண்ணி மொத்த கிராமத்துக்கே கொடுக்கலாம். அப்போ இந்த கிராமத்துக்கு தெரிய வரும் நீ இந்த ஊருக்கு வந்திருக்கன்னு. அப்படியே விருந்து வச்ச மாதிரி ஆயிரும். ஊர் தலைவரோட பேச்ச கேட்டுக்கிட்டு ககனும் அவரோட மனைவியும் வீட்லயே சில்லுன்னு ஐஸ்கிரீமை தயார் செஞ்சு அதை ஊர்க்காரங்களை சாப்பிட வைக்க நினைச்சாங்க. நாம மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்கி விருந்து கொடுக்கணுங்க. இது நமக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புங்க. ஒருவேளை நாம இங்கேயே ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டா? நீ சரியாதான் சொல்ற, நாம அப்படியே பண்ணலாம். ககனும் மதுவும் ஊர்க்காரங்களை எல்லாரையும் ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்லி அவங்க எல்லாரையும் அவங்களோட வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் முதல் தடவையா ககன் செஞ்ச ஐஸ்கிரீமை சாப்பிட்டதும் அவங்களுக்கு ஏதோ அமிர்தமே கிடைச்ச மாதிரி இருந்தது. ஊர்க்காரங்க எல்லாருமே ககனோட பால் ஐஸ்கிரீம்க்கு ரொம்பவே பெரிய ஃபேன் ஆயிட்டாங்க. எல்லாருமே ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவங்கள பாராட்டினாங்க. ஐஸ்கிரீம் விருந்து முடிஞ்சதுமே ஊர் தலைவர் ககன் கிட்ட பேசினாரு. அப்புறம் ஊர்க்காரங்க எல்லாரும் சார்பா அவரு ககனுக்கு நன்றியை சொல்லிக்கிட்டாரு. அப்போ ககன் ஊர் தலைவர்கிட்ட இப்படி சொன்னாரு. தலைவரே, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க வந்திருக்கேன். அது என்னன்னா, நான் ஐஸ்கிரீம் வியாபாரத்தை இந்த கிராமத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதனால வீட்டு செலவுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அப்படியே நமக்கும் குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும். அடு, இதை பற்றி நீ கேட்கவே தேவையில்லை. நீ கண்டிப்பா உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி பண்ணலாம். கிராமத்து ஜனங்க நல்லா இருக்கிற வரைக்கும், அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகாத வரைக்கும் நீ தாராளமா ஐஸ்கிரீம் விற்கலாம். அது மட்டும் இல்லாம இது பார்லர் தானே பண்றீங்க. அடுத்த நாள்ல இருந்து ககன் அப்புறம் மது ஒரு சின்ன தள்ளு வண்டியில ஐஸ்கிரீமை தயார் செஞ்சு அதை ஊர் முழுக்க விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐஸ்கிரீம் வியாபாரத்தை ஆரம்பிச்சதுமே அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே குழந்தைங்க, பெரியவங்க, அப்புறம் ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாரும் கூட அவங்களோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட வியாபாரம் முதல் நாள்லயே சூப்பரா போயிருக்குல்லங்க. ஊர் முழுக்க நம்மள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சோண்டு காசு சம்பாதிச்சு நாம இந்த வீட்டை சரி பண்ணிடலாங்க. அப்புறம் நம்மளோட குழந்தைங்கள பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டுலாங்க. அப்படி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. உன் வாயில சர்க்கரையை போடணும். காலம் கடந்துட்டு இருந்தது. ககன் தன்னோட ஐஸ்கிரீம் தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு கோமதி நகர் முழுக்க ஐஸ்கிரீமை வித்துட்டு இருந்தாரு. நல்லா லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறதுனால அவரு அக்கம் பக்கத்துல இருக்கிற ஊருங்கள்லயும் ஐஸ்கிரீமை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. அதோடவே அவங்களோட குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூல்லையும் சேர்த்துட்டாரு. ஆனா ககனோட இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் வர நீடிக்கல. கோமதி நகர்ல இருக்கிற சின்ன குழந்தைங்களும் அப்புறம் சில வயசானவங்களும் ககனோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டதால நோய்வாய்ப்பட்டாங்க. இப்படி ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாரும் உடம்பு சரியில்லாம போனதுக்கு காரணம் ககனோட ஐஸ்கிரீம் தான்ட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் பழி போட்டாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் ககனோட வீட்டுக்கு வந்தாங்க.
வெளியே வா. நீ உன்னோட சிட்டி மூஞ்சிய இங்க வந்து காட்டிட்டே இல்ல? மொத்த கிராமமே உன்னோட ஐஸ்கிரீமை சாப்பிட்டு நோயில துடிக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க வலியில துடிக்கிறாங்க. நீ வீட்ல ஜாலியா இருக்கியா? எங்க ஐஸ்கிரீமா இல்லையா? ஆனா நாங்க ஐஸ்கிரீம்ல ஒண்ணுமே போடலையே. நாங்க நல்ல பாலும் நல்ல பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தினோம். அப்போ என் பையனுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு? நேத்து தான் என் பையன் உங்ககிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தான். தலைவரே, இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த கிராமத்திலேருந்து துரத்தி அடிங்க. இவனை இப்படியா விட்டா மொத்த கிராமத்துக்கு கலப்படம் பண்ணி ஐஸ்கிரீமை வித்துருவான். தயவு செஞ்சு நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நாங்க அப்படி எதுவுமே செய்யல. நாங்க எல்லாருக்கும் நல்லதை தான் செய்ய நினைச்சோம். எங்க தப்பு எதுவும் இல்ல. நீங்க நிஜமாவே மன்னிப்பு கேட்க விருப்பப்பட்டா மொத்த கிராமத்து ஜனங்களை சரி பண்ணுங்க. நீங்க கிராமத்து ஜனங்களை முதல்ல இருந்த மாதிரியே பண்ணிட்டேனா இந்த கிராமத்துல நீ இருக்கலாம். இல்லனா குடும்பத்தோட இந்த கிராமத்தை விட்டு நீ கிளம்பிக்கிட்டே இருக்கணும். சரிங்க தலைவரே, நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க சொல்ற இந்த பழிய நான் பொய்ன்னு கண்டிப்பா நிரூபிப்பேன். கண்டிப்பா. ஊர்க்காரங்க உடம்பு சரியில்லாம போனதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சப்போ ககனுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவர் எந்த பாலால ஐஸ்கிரீமை தயார் செஞ்சாரோ அந்த பால் கெட்டு போயிருந்தது. அவரு பால்காரன் கிட்ட போய் இப்படி சொன்னாரு. நீ இப்படி எதுக்கு பண்ண? ஒட்டுமொத்த கிராமம் என்ன துப்பிக்கிட்டே இருக்கு. எல்லாமே உன்னால தானே ஆச்சு. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு. என்னை மன்னிச்சிரு ககன், உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இதை எல்லாத்தையும் நான் தலைவர் சொன்னதுக்கு தான் பண்ணேன். என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? தலைவர் இதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நீ கிராமத்து ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன். அதை பார்த்து அவங்களுக்கு வயிற்றெரிச்சல். அவங்க நீ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. உன்னை இங்கிருந்து துரத்திட்டு உன்னோட நிலத்தை அவங்க பறிக்க பார்த்தாங்க. ககன் இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சான். அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்க ஆரம்பிச்சான். அவர் வீட்டுக்கு போனதுமே தன்னோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னாரு. ஊர் தலைவர் செஞ்சது சரியே கிடையாது. அவர் இந்த தப்புக்கான பிராயச்சித்தை செஞ்சே ஆகணும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் இவங்களுக்கு எலுமிச்சை மிளகா ஐஸ்கிரீமை பண்ணி விற்கிறேன். இதனால அவங்களுக்கு வந்த நோயெல்லாம் குணமாயிரும். மிளகா ஐஸ்கிரீமா? அது என்னங்க? இதுவும் ஒரு விதமான ஐஸ்கிரீம் தான். இதுல பாலால செஞ்ச கிரீம், அப்புறம் மிளகா, அதுக்கப்புறம் மிளகாவோட பேஸ்ட்டை அதுல போடணும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான ஏற்பாடை மட்டும் பண்ணு. கொஞ்சம் தேன், அப்புறம் கொஞ்சம் வெல்லத்தை நீ ஏற்பாடு பண்ணு. அப்புறம் வரும்போது மிளகாவை மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வா. ககன் சொன்ன மாதிரியே மது எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டா. அப்புறம் ககன் மிளகா ஐஸ்கிரீமை எப்படி தயார் செய்ய நினைச்சாரோ அதே போலவே அந்த ஐஸ்கிரீமும் தயாராச்சு. ககன் அந்த ஐஸ்கிரீமை ஐஸ் பொட்டிக்குள்ள வச்சுட்டு அந்த ஊர்ல இருக்கிற உடம்பு சரியில்லாதவங்களோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமை கொடுத்தாரு. இந்த ஐஸ்கிரீமை நான் உங்க குழந்தைக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை இந்த ஐஸ்கிரீமை நீங்க குழந்தைக்கு கொடுங்க. மொத்த கிராமம் இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு குணமாயிரும். இது என்னோட ரிக்வெஸ்ட். நான் உன்னை எப்படி நம்புறது? என் பையனுக்கு இன்னும் பெரிய நோய் வந்துச்சுன்னா என்ன பண்றது? தயவு செஞ்சு நான் சொல்றத நீங்க நம்புங்க. உங்க குழந்தைக்கு இந்த ஐஸ்கிரீமை கொடுங்க. உங்க குழந்தை முழுசா சரியாருவாங்க. ககன் கிட்ட இருந்து ஐஸ்கிரீமை வாங்கி அவங்க தன்னோட பையனுக்கு ஊட்டினாங்க. அதை சாப்பிட்டதுமே அந்த பையனோட நோய் பூர்ணமா குணமாயிடுச்சு. காரம் காரம், அம்மா தண்ணி, அம்மா தண்ணி, அம்மா தண்ணி. குழந்தை இப்படி அழறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ககன் அந்த பையனுக்கு தேன் கொடுத்தாரு. அதை சாப்பிட்டதுமே அந்த பையன் அமைதியாயிட்டான். ஊர்க்காரங்க எல்லாருக்குமே உண்மை தெரிய வந்தது. அதாவது மிளகா ஐஸ்கிரீமை சாப்பிட்டதால நோய் குணமாகுதுன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஊர் தலைவர் செஞ்சதை கூட ககன் ஊர்க்காரங்களுக்கு சொல்லிட்டாரு. இதனால ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் தலைவரை ஊர்ல இருந்தே விரட்ட நினைச்சாங்க. இல்ல இல்ல, இவங்களை கிராமத்தை விட்டு துரத்தக்கூடாது. இவங்க பண்ண தப்புக்கு நம்ம தண்டனையை கொடுக்கணும். ஆமா, இவரோட தண்டனை என்னன்னா அவர் இதே ஊர்ல இருந்து தான் செஞ்சதை நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஊர்க்காரங்க எல்லாரும் மிளகா ஐஸ்கிரீமை சாப்பிட்டு குணமாயிட்டாங்க. அப்புறம் ககனோட ஐஸ்கிரீம் வியாபாரமும் நல்லா போயிட்டு இருந்தது. அதோடவே தன்னோட குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு அவர் அந்த கிராமத்துல நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாரு. தேவ்பூருங்கிற கிராமத்துல மாயா, வீணான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. வீணாவோட குடும்பம் கொஞ்சம் வசதியான குடும்பம். அவங்க புருஷனோட வருமானமும் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. அதுவே மாயா ஒரு விதவை. அவங்களுடைய கணவன் இறந்து 4 வருஷம் ஆயிடுச்சு.
அப்புறம் அவங்க கிராமத்தில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அவங்களுக்கும் அவங்க பையனோட வயிற்றுக்கும் பார்த்துக்கிட்டாங்க. ரவியும் ரோஹனும் எப்பவுமே ஒன்றா விளையாடுவாங்க. சரி ரவி, நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு என் மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாங்க. நிஜமாவா? நான் இப்போ கிளம்புறேன், இல்லைன்னா மம்மி திட்டுவாங்க. ரோஹன் அங்கேருந்து போயிட்டான். ஆனால் ரவியோட மனசில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுங்கிற ஆசை வந்துடுச்சு. ரவி இது வரைக்கும் ஐஸ்கிரீமே சாப்பிட்டது கிடையாது. என்ன மற்ற பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றத அவன் பார்த்துருக்கான், அவ்வளோதான். வேற என்ன, ரவி ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனான். என்ன ஆச்சு? ஏன் உன் முகத்தை இப்படி தொங்க போட்டுக்கிட்டு வர? அம்மா, எனக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்மா. ராகுலோட அம்மா அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க அவனை மார்க்கெட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கண்ணா, நீ நல்ல பையன் தானே? எனக்கும் தெரியாம்மா, நம்மக்கிட்ட ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கான பணம் இல்லைன்னு. பரவாயில்ல, விடுங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு நீங்கள் சமையல் என்ன பண்ணீங்க? உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான். நீ சாப்பிடு, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. மாயாவோட யோசனை ரவியோட சுகமான அந்த முகத்தை பற்றி தான். அவள் வழி முழுக்க ரவியை பற்றி நினச்சிக்கிட்டே போனா. நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாரிச்சேன்னா அதில் என் பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க முடியும். பாவம், அவனுக்கு எவ்வளோ ஆசை இருக்கு. ஆண்டவா, எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? விரக்ஷதேவன் மாயாவோட பேச்சை கேட்டுட்டாரு. அப்புறம் அவங்க முன்னாடி வந்து நின்றுட்டாரு. மகளே, உன்னுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ உன்னுடைய பையனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும்னு ஆசைப்படுற. இதுல நான் உனக்கு உதவி செய்ய முடியும். நிஜமாவா கடவுளே? உங்களால எனக்கு உதவி செய்ய முடியுமா? உண்மையாவே என் பையனால ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? இந்தா. விரக்ஷதேவன் மாயா கையில கொஞ்சம் விதைகளை கொடுத்தாரு. இத நீ உன் தோட்டத்துல புதைச்சி வை. மறுநாள் இதுல வளர்ற செடிகள்ல ஐஸ்கிரீம் தொங்கிக்கிட்டு இருப்பான். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமா. மாயா விரக்ஷதேவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா. அவ அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வெளியில ஒரு சின்னதா தோட்டம் இருந்தது. மாயா எல்லா விதைகளையும் அந்த தோட்டத்துல புதைச்சா. அம்மா, நீங்கள் என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஐஸ்கிரீம் செடிகளோட விதைகளை விதைக்கிறேன். என்ன, ஐஸ்கிரீம் செடிகளா? ஆமாப்பா கண்ணா. விரக்ஷதேவன் அவரே வந்து இந்த மாய விதைகளை கொடுத்தாரு. உண்மையாவே இதில் ஐஸ்கிரீம் வளருமாம்மா? ஆமாப்பா. வாவ்! அப்படின்னா இனிமே நம்மளால ஐஸ்கிரீம் சாப்பிடவும் முடியும், அதை வியாபாரம் பண்ணவும் முடியும். நான் இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாம் நிறைய ஐஸ்கிரீம்களை எடுத்து விற்றோம்னா அப்புறம் நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அப்புறம் நான் கிராமத்தில் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஆமாம்மா, நாமளும் பெரிய செல்வந்தராக ஆயிடலாம். நிச்சயமா. இப்போ இந்த விதைகளுக்கு தண்ணியை ஊற்று. சரிங்கம்மா. இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போகலையாம்மா? இல்லைப்பா கண்ணா, நாளைக்கு நமக்கு சொந்தமாக ஐஸ்கிரீம் தோட்டம் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கணும்? அதுவும் தான். மாயா என்ன யோசனை பண்ணியிருந்தான்னா, மறுநாளே ஐஸ்கிரீம் விளையும்னு. அவள் அந்த ஐஸ்கிரீமை வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டா. இந்த எண்ணத்தில் அவள் தன்னோட வேலைக்கு கூட அன்னைக்கு போகலை. அவள் மனசில் பண ஆசை வந்துடுச்சு. ராத்திரியில் அவள் சரியாக தூங்க கூட இல்லை. அவள் என்ன யோசிச்சான்னா, ஐஸ்கிரீமை விற்று அவள் எவ்வளோ பணம் சம்பாதிப்பான்னு யோசிச்சா. நான் ஒரு ஐஸ்கிரீமை எவ்வளோ விலைக்கு விற்கணும்? அது சரி, ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு மாதிரி இருக்குமா, இல்லை ஒரே மாதிரி இருக்குமா? இந்த மாதிரி எண்ணங்கள் அவ மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. எப்படியோ காலையில விடிஞ்சது. அப்புறம் மாயா அங்கிருந்து வீட்டுக்கு வெளியில ஓடி வந்தா. அவ தன்னோட தோட்டத்தை பார்த்தா. அந்த இடத்துல எதுவுமே வளரல. அட, என்ன இது? அந்த விரக்ஷதேவன் சொன்னாரே, இது ஒரு மாய விதைன்னு. அது மூலமா ஒரே நல்ல ஐஸ்கிரீமோட மரங்கள் வளரும். ஆனா அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே. மாயாவுக்கு ரொம்ப வேதனையாயிடுச்சு. ரவியும் வீட்டுக்கு வெளியில வந்தான். இப்ப அவனோட முகமும் ரொம்ப சோகமாயிடுச்சு. மாயா தான் பையன் ரவியோட கையை பிடிச்சா. அவனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனான். அவ அதே மரத்துக்கிட்ட வந்தா. விரக்ஷதேவா, விரக்ஷதேவா. விரக்ஷதேவனும் தோன்றினாரு. ஆமா, என்னாச்சு மகளே? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? நேத்து நீங்க என்கிட்ட மாயா ஐஸ்கிரீம் விதைகளை கொடுத்தீங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? ஒரே நல்லா அது வளர்ந்துடணும்னு சொன்னீங்க. ஆனா அந்த விதைகள்ல எதுவுமே வளரலையே. அது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு? மகளே, நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட நீ சொல்ல முடியுமா? நான் அந்த விதைகளை என்னுடைய சின்ன தோட்டத்துல விதைச்சேன். அப்புறம் அதுக்கு தண்ணீரையும் ஊத்தினேன்.
அப்படியும் வளரலையா? ஆச்சரியமா இருக்கே. சரி விடு, இந்த புது விதைகளை வச்சுக்கோ. இந்த முறை நிச்சயமா செடியில ஐஸ்கிரீம் வளரும். மாயா அந்த மாய விதைகளை வாங்கிக்கிட்டு அவளோட வீட்டை நோக்கி போனா. மறுபடியும் ஒரு முறை அவளோட தோட்டத்துல அந்த விதைகளை விதைச்சா. அப்புறம் அதுக்கு தண்ணியை ஊத்தினா. அப்புறம் அவ அதுக்காக காத்துட்டு இருந்தா. மறுநாள் காலையில கூட அங்க எந்த ஒரு செடியும் வளரல. இதை பார்த்ததும் மாயாவுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்புறம் கோவத்துல அவ விருட்சதேவன் மரத்துக்கிட்ட போனா. அப்புறம் அங்க போனதுமே அவ அழுது சத்தம் போட ஆரம்பிச்சா. விருட்சதேவா, என்னோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் நீங்க இந்த மாதிரி என்ன கேலி பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மகளே, நான் உன்னை எந்த ஒரு வகையிலையும் கேலி பண்ணல. நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைச்சுதான் அந்த மாய விதைகளை உங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன். ஏன்னா நீ உன் பிள்ளைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட. நீங்க கொடுத்த அந்த மாய விதைகளை வச்சு நான் எவ்வளவு கனவுகள் கண்டேன் தெரியுங்களா? அதாவது அந்த செடியில ஐஸ்கிரீம் வளையும், அந்த ஐஸ்கிரீமை விற்று நான் பெரிய பணக்கார ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஜனங்களோட வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டிய அவசியமும் இருக்காது. இந்த தப்பை தான் நீ பண்ணிட்ட மகளே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் உன்கிட்ட அந்த விதைய உன் பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா உன் மனசுல பேராசை உருவாயிடுச்சு. நீ ஐஸ்கிரீமை வித்துட்டு அது மூலியமா பணம் சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டுட்ட. அதனாலதான் அந்த மாய விதைகள் விளையவே இல்லை. ஏன்னா உன்னுடைய எண்ணம் மாறிடுச்சு. நீ இதை உன் பையனுடைய ஆசை நிறைவேறதுக்காக விதைச்சிருந்தா இன்னைக்கு நிச்சயமா அதுல ஐஸ்கிரீம் இருந்திருக்கும். மாயாவுக்கு தன்னோட தவறுகள் புரிஞ்சு போயிடுச்சு. அந்த கடவுள் மறுபடியும் அவன்கிட்ட அந்த மாய விதைகளை கொடுத்தாரு. இந்த தடவை உன்னுடைய பையனுடைய ஆசைகளை நிறைவேற்றணுன்ற எண்ணத்தை மட்டும் சுமந்துக்கோ. பேராசையை விட்டு விலகி இரு மகளே. மாயா அந்த விதைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அவ விதைய விதைச்சிட்டா. ஆனா இன்னைக்கு அவளோட மனசுல எந்த விதமான ஆசைகளும் இல்லை. அவ தன்னோட பையன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்க்கணுன்னு மட்டும்தான் ஆசைப்பட்டா. மறுநாள் காலையில ரவி வீட்டுக்கு வெளியில போனாரு. அவன் அங்க இருக்கிற காட்சியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அம்மா அம்மா, இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் விளைஞ்சிடுச்சு. மாயாவும் ரொம்ப ஆர்வத்தோட வீட்டை விட்டு வெளியே வந்தா. அப்புறம் அவ கவனிச்சா, அதாவது ஒரு செடியில மட்டும் இல்லை, எல்லா செடிகள்லயும் ஐஸ்கிரீம் இருந்தது. அப்புறம் இன்னும் நிறைய பசங்க அந்த செடியை பார்த்து பேராசைப்பட ஆரம்பிச்சாங்க. பசங்களா, உங்களால இந்த ஐஸ்கிரீமை பறிக்க முடியும். ஏழை குழந்தைங்களும் ரவியும் சேர்ந்து அந்த ஐஸ்கிரீமை பறிச்சாங்க. அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எல்லாரோட முகத்துலயும் அந்த சந்தோஷத்தை பார்த்ததும் மாயா தன்னோட தவறுகளை உணர ஆரம்பிச்சா. ஐஸ்கிரீமை பறிச்சு வித்திருந்தா பணம் மட்டும்தான் கிடைச்சிருந்திருக்கும். ஆனா இந்த சந்தோஷம் கிடைக்காதே. நன்றி விருட்சதேவா. இந்த ஐஸ்கிரீம் செடிகளுக்கும் தான் பணம் தான் வாழ்க்கைன்னு நினைக்க கூடாதுங்கிறத புரிய வச்சிங்க. பேராசைப்பட இருந்த என்ன காப்பாத்திட்டீங்க. மாயாவும் ஒரு ஐஸ்கிரீமை பறிச்சுக்கிட்டா. அப்புறம் அம்மாவும் பையனும் ரொம்ப ஆசையோட அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீமை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இந்த வெயில் காலத்தில் ஜனங்களுக்கு ஐஸ்கிரீம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மாயா தன்னோட வேலையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு அவள் வேலைக்காரியாக இருக்கலாம், ஆனால் மனசளவில் அவள் பெரிய பணக்காரி ஆயிட்டா. அவள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா.